Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be looking into the topic called carbon dating. Carbon dating is an interesting application of beta decay, and carbon dating, also called as radioactive carbon dating, means by estimating the amount of carbon present in a particular sample, we will be able to identify the age of that particular specimen. To be precise, normally carbon in the sense we mean 6C12, but there is an isotope of carbon which is 6C14. Precisely, we'll actually be calculating the amount of C14 present in a sample, and based on the amount of C14 present or the ratio of C14 and C12 present in a sample, the age of a particular specimen can be calculated. ரைட். கார்பன் டேட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, ரொம்ப பழமையான பொருள் எடுத்துக்கலாம் அல்லது இப்போ இருக்கிற பொருள் எடுத்துக்கலாம். அதில் எவ்வளவு C14 இருக்குது அல்லது C14 C12ஓட ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதனுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணோம். அது எந்த டேட்டை சேர்ந்தது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணோம்னா அதுதான் கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். இது பீட்டா டிகேயோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷன் பார்க்குறோம். நார்மலாக இது ஏஜ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஆப்ஜெக்ட், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்து போன பொருட்களோட வயது என்ன, அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம சுவாசிக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து தான் சுவாசிக்கிறோம். இப்போ கார்பன் இன்டேக் நமக்கு எப்போவுமே இருக்குது. நார்மலாக இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேஜர் பார்ட் வந்துட்டு 6C12. அதில் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் வந்து ஐசோடோப் ஆஃப் கார்பன் which is radioactive carbon 6C14. ஓகே, நம்ம நார்மலாக கார்பன் அப்படின்னாலே 6C12 தான் மீட் பண்ணுறோம். அந்த 6C12லேயே இந்த 6C14 இருக்கும். அது ஒரு ஐசோடோப். அது எவ்வளோ ஃப்ராக்ஷனில் இருக்கும், இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா 1.3 × 10⁻⁻12 சொல்லியிருப்பான். இந்த சின்ன மதிப்பு, ரொம்ப ரொம்ப கம்மியான மதிப்பு, அது வந்துட்டு ஒரு ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல். அப்போ அது டிகே ஆக போகுது. அப்போ டிகே ஆச்சுன்னா அதனுடைய ஹாஃப் லைஃப் வந்து 5730 years. ஹாஃப் லைஃப்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு 500 C14 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 500 250, அதாவது பாதியாக மாறுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 5730 years. ஓகே, அப்போ நம்மளோட பாடி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு டைனோசர் எலும்பு இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அதில் C14 என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணோம்னா இந்த வேல்யூ 5730 years ஹாஃப் லைஃபை வச்சு அதில் எவ்வளோ டிகே ஆகிருக்கு, ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ டிகே ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதனுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகே, நார்மலாக இந்த C14 வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் டியூ டு காஸ்மிக் ரே இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு இந்த C14 உண்டாகுது. இப்போ ஒரு பக்கம் C14 டிகே ஆகிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் C14 கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அட்மாஸ்ஃபியரில். ஓகே, இப்போ அட்மாஸ்ஃபியரில் இந்த ரேஷியோ எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ஓகே, so the continuous production and decay of 6C14 in the atmosphere keeps the ratio always constant. இப்போ நம்ம ஹியூமன் பாடியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் கண்டினியூஸ்லி நம்ம C14 அட்மாஸ்ஃபியர்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ ரேஷியோ ஆஃப் C14 and C12 இந்த லிவிங் ஆர்கானிசமும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கேயும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ லிவிங் ஆர்கானிசம்லேயும் சரி அட்மாஸ்ஃபியர்லேயும் சரி C14 ரேஷியோ கான்ஸ்டன்ட்டு தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் அதே ஆர்கானிசம் செத்து போச்சு அப்படின்னா இன்டேக் நின்று போயிடுது. ஆனால் டிகே மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நார்மலாக பாருங்கள், நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா நம்ம உடம்புல C14ஓட ரேஷியோ C14 C12 ரேஷியோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். அது எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், எப்போ நம்ம சாப்பிட்ற வரையும். ஒன்ஸ் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ஒரு டெட் ஸ்பெசிமென் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 6C14 ஸ்டார்ட்ஸ் டு டிகே. அப்போ ரேஷியோ ஆஃப் 6C14 to 6C12 இன் அ டெட் ஆர்கானிசம் ஆஃப் ஸ்பெசிமென் டிக்ரீசஸ் ஓவர் தி இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மெயின்டைன் பண்ண அந்த ரேஷியோ முன்னாடி பார்த்தால சம் 1.3 சம் வேல்யூ, அந்த ரேஷியோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த ரேஷியோ எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு ஏன்ஷியன் ட்ரீயாக இருக்கட்டும், இல்லை பழங்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மண்டையோடு ஆகட்டும் அல்லது ஒரு மண் பாண்டம் ஆகட்டும், இதனுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத இந்த ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் ரேடியோ கார்பன் டேட்டிங். ரைட். அப்போ இங்கே கீ பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா C14 தான். அந்த C14 ஒரு ஸ்பெசிமெனில் எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாம் அதனுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத ஹாஃப் லைஃப் கான்செப்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாம்பிள் 9.14.
Keeladi, a small hamlet, has become one of the very important archaeological places of Tamil Nadu. It is located in Sivagangai district. A lot of artifacts, gold, coins, pottery, beads, iron tools, jewelry, and charcoal, etc., have been unearthed in Keeladi, which have given substantial evidence that the ancient urban civilization had thrived on the banks of river Vaigai. To determine the age of those materials, the charcoal of 200 grams sent for carbon dating is given in the following figure B. The activity of 6C14 is found to be 37 decays per second. Calculate the age of charcoal. ப்ராப்ளம் வந்துட்டு தமிழர்களை பேஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கீழடி அதில் வைகை கரை சிவிலைசேஷன் நாகரிகத்தை பற்றி பேசுகிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே பழமையான நாகரிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா, அவங்க தோண்டி எடுத்த ஒரு பர்டிகுலர் பாட்டரி சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் உள்ள சார்கோல் கரிக்கட்டையுடைய ஏஜை வச்சு அது அப்போ அவ்வளோ பழமையானது தானே அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஓகே, இப்போ கீழடியிலேருந்து ஒரு ஸ்பெசிமென் எடுக்கிறாங்க, சார்கோல் ஸ்பெசிமென், கரிக்கட்டை ஸ்பெசிமென் எடுத்து அது 200 கிராம் எடுத்து அதனுடைய ஆக்டிவிட்டி எவ்வளோங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அதனுடைய ஏஜ் எவ்வளோ, இப்போ எவ்வளவு பழமையான நாகரிகம் இது வைகை ஆற்று நாகரிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளமில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே ரைட். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா டைம் தான் எஸ்டிமேட் பண்ண போகிறோம். எவ்வளோ டைம் இந்த இது டீகே ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம சொல்யூஷனில் ஆக்டிவிட்டியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ 6C14 அந்த சார்கோலில் அது உயிரோடு இருந்தப்போ இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே இறந்ததுக்கப்புறம் மண்ணோட மண்ணை மக்கி போகிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டீகே ஆக ஆரம்பிக்குது. அந்த C14 எவ்வளவு காலமாக டீகே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டைமை வச்சுட்டு அப்போ அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம்னா R is equal to R0 e power minus lambda t. இப்போ நமக்கு டைம் தான் வேணும் அப்படின்னா e power lambda t is equal to R0 by Rன்னு கொண்டு வந்துடலாம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா R by R0 e power minus lambda t இருக்கும். அந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் நேச்சுரல் லாகரிதம் எடுத்திங்கன்னா லான் அல்லது நேச்சுரல் லாகரிதமும் எக்ஸ்பொனன்ஷியலி கேன்சல் ஆகிடும். அப்போ lambda t is equal to ln of R0 by Rன்னு வரும். அதில் t மட்டும் வேணும்னா லாம்டாவை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ t is equal to 1 by lambda ln of R0 by R அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டிக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குது. R by R0னா e power minus lambda t, அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு மைனஸ் லாம்டாவை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். அண்ட் அதில் t வேணும்னா ரெண்டு பக்கமும் நேச்சுரல் லாகரிதம் எடுங்க. எக்ஸ்பொனன்ஷியலும் நேச்சுரல் லாகரிதமும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே மட்டும் லான் இருக்கும், அதான் இங்கே இருக்குது. லாம்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டீக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதில் ஆரோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறாங்க 38 டிகேஸ் பர் செகண்ட் அல்லது 38 பெக்குரல்னு கொடுத்துருக்குறான். ஒரு செகண்டுக்கு இத்தனை டிகேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் வேறு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு லாம்டா வேணும், R0 வேணும். ஓகே, இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா லாம்டா வந்து நம்ம டி ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. 0.6931 by டி ஹாஃப்னு சொல்லிட்டு. டி ஹாஃப் வந்து நமக்கு தெரியும் 5730 இயர்ஸ் ஃபார் C14ங்கிறது ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த வருஷத்தை வந்துட்டு நீங்கள் செகண்ட்ஸுக்கு மாற்றினீங்கன்னா இப்படி வரும். ஒரு வருஷங்கிறது 365 நாள், ரைட், 365.25 டேஸ்னு வரும். ஆக்சுவலி எக்ஸாக்டாக போனீங்கன்னா அதை இன்ட்டு ஒரு நாள் ஒன்றுங்கிறது 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை மறுபடியும் ஹவர்ஸில் இருந்து மினிட்ஸுக்கு மாற்றி மறுபடியும் செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ரைட், அதை ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க கொண்டு வந்துட்டான். சாரி, கீழே இருக்குது. ஓகே, இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3.83 × 10 power -12 செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தான். இப்போ டிகே கான்ஸ்டன்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா லாம்டா தெரியும், R தெரியும், R0 வேணும். இனிஷியல் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸ்பிரஷன் என்னென்னா R0 இஸ் ஈக்குவல் டு லாம்டா N0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஓகே ரைட். இப்போ N0 என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நார்மலாக ஒரு லிவிங் ஸ்பெசிமென் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 12 கிராம் ஆஃப் கார்பனில் 6.023 × 10 power 23 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். இது அவகேட்ரோ நம்பர் கான்செப்ட். இப்போ 6C12ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள நம்பர் 12 கிராமில் போட்டிங்கன்னா அதில் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ரைட், இது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது 12 கிராமில் இவ்வளோ இருக்குன்னா 200 கிராமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 கிராமில் எவ்வளோன்னு கிடச்சிரும். அதை 200ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200 கிராமுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ டோட்டலாக இந்த 200 கிராமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா 1 × 10 power 25 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சாம்பிள் அலைவாக இருந்தப்போ அல்லது உயிரோடு இருந்தப்போ ரேஷியோ வந்து 6C14க்கும் 6C12க்கு என்னென்னா 1.3 × 10 power -12. ஓகே, இப்போது என்னவா இருக்கும், இப்போ இவ்வளோ ஆட்டம்ஸுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா
இந்த ரேஷியோவை நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ அதுதான் டோட்டல் N0 உடைய வேல்யூ வரும். அப்போ N0 is equal to 1 into 10 power 25 atoms into the ratio, ஒரிஜினல் ரேஷியோ. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வருது. இப்போ இனிஷியல் ஆக்டிவிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா R0 is equal to, நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம், லாம்டா N0. லாம்டாவோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, 3.83 into 10 power minus 12 into 1.3 into 10 power 30. ஓகே, இந்த வேல்யூ அதை வச்சிங்கன்னா 50 becquerelனு உங்களுக்கு ஆன்சர் வருது. நமக்கு T தான் வேணும். Tக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே இங்கே பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல லாம்டா R0 R 3 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நேச்சுரல் லாகரிதமை எப்படி நார்மல் லாகரிதமாக மாற்றுறது, சால்வ் பண்ணுறதுங்களாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் லாகரிதம் வந்து பேஸ் E உள்ளது. பேஸ் Eயை பேஸ் 10 மாற்றணும் அப்படின்னா 2.3026 மல்டிப்ளை பண்ணணும் வர்ற வேல்யூ கூட. இதெல்லாம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஓகே, இது செகண்ட்ஸில் இருக்குது. இதை இயர்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபேக்டரால் டிவைட் பண்ண வேண்டியிருக்கும், செகண்ட்ஸை இயர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ரைட். இப்போது கேல்குலேஷன்லாம் உங்ககிட்ட விட்டுறேன். இது கொஞ்சம் டிடிஎஸாக போகும், நிறைய டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஆல் திஸ் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் டைம் வந்து 2500 இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ ஒரு சார்கோல் ஸ்பெசிமென் கீழடியிலேருந்து தோண்டி எடுத்ததில் அதில் இருக்கக்கூடிய C14 ரேஷியோ வச்சு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 200 கிராம் அனலைஸ் பண்ணுறது மூலமாக இது எவ்வளோ பழசு, இது இவ்வளோ டீகே ஆகி வர்றதுக்கு ஆரம்பத்தில் இந்த C14 இந்த லெவலுக்கு டீகே ஆகிறதுக்கு 2500 வருஷம் ஆயிருக்கு. அது இன்னும் டீகே ஆகிட்டு தான் இருக்குது, இட் இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகே, அப்போ 2500 இயர்ஸுக்கு முன்னாடி அது உயிரோடு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா கீழடி ஆர்டிஃபேக்ட்ஸ் லைஸ் பிட்வீன் 2200 இயர்ஸ் டு 2500 இயர்ஸ். சங்கமேராலேருந்து, அதாவது 400 BCலேருந்து 200 BC. ஏன்னா இப்போ நம்ம வருஷம் பாருங்கள் 2021 தான், 20 சாரி. அப்போ இது 2200 வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்குன்னா பிசியில் போயிடுது, அதெல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட் போயிடுது. ஓகே, ரைட். அப்போ அந்த அளவுக்கு பழமையான நாகரிகம் வைகை கரையில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, அர்பன் சிவிலைசேஷன் எக்ஸிஸ்டட் இன் தமிழ்நாடு ஈவன் 2000 years ago. ரைட். டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏற்கனவே. இப்போ நியூக்ளியஸ் உள்ள ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. ப்ரோட்டானும் நியூட்ரானும் கிட்டத்தட்ட மாஸில் ஈக்குவல் தான். ஆனால் சார்ஜ் மட்டும் நியூட்ரான்ஸுக்கு நியூட்ரல் சார்ஜ், அதுக்கு சார்ஜ் கிடையாது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த நியூட்ரான்ஸ் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். In 1930 ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் போத் அண்ட் பெக்கர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, when beryllium was bombarded with alpha particles, ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எடுத்து பெர்லியம் மேலே மோத வைக்கிறப்ப ஒரு ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ரைட். நார்மலாக நியூட்ரான்ஸ் வந்து வெரி வெரி பெனிட்ரபிள், ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு நியூட்ரல் பார்ட்டிகல், தே டோன்ட் இன்ட்ராக்ட் வித் மேட்டர். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது கூட இன்ட்ராக்ட் பண்ணால் தானே அது தடுக்க போகுது. இன்ட்ராக்ஷனே இல்லாமல் அது பாட்டுக்கு பூந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன். ரைட். அப்போது பெர்லியமை ஆல்ஃபா பார்ட்டிகளால் பம்பார்ட் பண்ணப்போ ஒரு ஹை பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் கிடச்சிது. இது லெட்டையே பெனிட்ரேட் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருந்தது. அண்ட் இட் இஸ் அன்அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. ஆரம்பத்தில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இது காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஓகே, அப்புறமா ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரேடியேஷன்ஸ் வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் கிடையாது, ஏன்னா காமாங்கிறது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். ஆனால் அது தே கண்டெய்ன் அ சார்ஜ்டு பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் லிட்டில் கிரேட்டர் தேன் தி மாஸ் ஆஃப் தி புரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ரைட். இது ஆக்சுவலி அன்சார்ஜ்ட். நியூட்ரான்ஸை பொறுத்தவரையும் தேர் அன்சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ். அதனுடைய மாஸ் வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் தி மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இது அன்சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ரைட். இப்போது சாட்விக் தான் சொல்கிறாரு அது வெறும் எனர்ஜி மட்டும் கிடையாது, ஏன்னா காமாவை பொறுத்தவரையும் ஜஸ்ட் எனர்ஜி, அதுக்கு மாஸ் கிடையாது. இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா எனர்ஜி இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்கு மாஸ் இருக்குது, புரோட்டானுக்கு அளவுக்கு கிட்டத்தட்ட மாஸ் இருக்குது, கிரேட்டராகவே இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஓகே, அப்போது அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு காமா கிடையாது, அது வேறு ஏதோ ஒரு புது பார்ட்டிக்கல் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அவர் தான் அதை நியூட்ரான்ஸ்னு சொல்கிறார். ஏன் நியூட்ரான் சொல்கிறாருன்னா அதுக்கு சார்ஜ் இல்லை, மாஸ் இருக்குது. இப்போ புரோட்டானை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் பார்ட்டிக்கல் வித் மாஸ். அப்போ நியூட்ரான் அப்படிங்கிற ஒன்று பேர் வச்சுட்டு நியூட்ரல் பார்ட்டிக்கல் வித் மாஸ் அப்படிங்கிற முடிச்சுக்கிறான். அண்ட் இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கிறாங்க. பெர்லியம் ஆல்ஃபா பார்ட்டிகளால் பம்பார்ட் பண்ணுறப்ப 6C12 0N1 கிடைக்குது. 0ங்கிறது கீழே இருக்கிறது சார்ஜை குறைக்குது, மாஸ் நம்பர் வந்து மாஸ் குறைக்குது. ஓகே,
அப்போ 1 டைம்ஸ் ப்ரோட்டானோட மாஸும் 0 சார்ஜும் உள்ள ஒரு பார்ட்டிக்கல், இதை தான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பொதுவாக அந்த நியூட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபேர்லி ஸ்டேபிள் இன்சைட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற வரையும் அது பாட்டுக்கு இருக்கும், நியூட்ரானாகவே இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஒன்ஸ் அவுட் சைட் த நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் உடஞ்சி நியூட்ரான் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்டேபிள் பார்ட்டிக்கலாக இருக்காது. நியூட்ரான் மறுபடியும் உடஞ்சி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக பிரிஞ்சு போயிடும், ரைட்? இப்போ நியூட்ரான் கம்ஸ் அவுட் ஆஃப் தி நியூக்ளியஸ், ஒரு ஃப்ரீ நியூட்ரான் இருக்குது நியூக்ளியஸ்க்குள்ளே இல்லாமல் வெளியில் ஒரு நியூட்ரான் இருக்குன்னா அது எப்படி டீகே ஆகுதுன்னா, it decays with an emission of proton, electron and antineutrino with the half life of 13 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ ஒரு நியூட்ரான் இருக்குது, அது நியூக்ளியஸ் விட்டு வெளியில் வந்ததுன்னா அது ப்ரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஆன்டிநியூட்ரினோவாகவும் மாறிடும். அதனுடைய ஹாஃப் லைஃப் வந்து 13 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே, ரைட். இப்போ இந்த நியூட்ரான்ஸை பேஸ்ட் ஆன் தி கைனடிக் எனர்ஜி, அது எவ்வளோ எனர்ஜி அப்போதைக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு ஸ்லோ நியூட்ரான்ஸ், ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்லாம் பிரிக்கலாம். ஸ்லோ நியூட்ரான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய எனர்ஜி 0 to 1000 electron volt, whereas for fast neutrons 0.5 MeV-லேருந்து 10 MeV. ஸ்லோ ஃபாஸ்ட்லாம் எனர்ஜி வச்சு தான் சொல்கிறோம். இங்கே வெறும் எலக்ட்ரான் வோல்ட்ஸில் இருக்குது, இங்கே மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸில் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து சில நியூட்ரான்ஸ் வித் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் 0.025 electron volt in thermal equilibrium, இதை தெர்மல் நியூட்ரான்ஸ்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்குதுன்னா 298 Kelvin, இந்த தெர்மல் எனர்ஜி அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படிங்கிற இவ்வளோ இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் எங்கே கணக்கில் வருது அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம இதை பெருசாக இதை பற்றி படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம், ரைட்? ஸோ நியூட்ரான்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டிஸ்கவர் பண்ணுறாங்க, அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதில் ஸ்லோ நியூட்ரான்ஸ்னால் என்ன, ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நியூக்ளியஸை உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதுவரை நம்பிட்டு இருந்திருக்கோம். ஆட்டம்ஸே உடைக்க முடியாதுன்னு ஆரம்பத்தில் படிச்சிருப்போம் இந்த லெசனில். பட் தட் இஸ் நாட் ஸோ ட்ரூ. ஒரு ஆட்டமை நீங்கள் உடைக்கலாம், அந்த ஆட்டம்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸையும் உடைக்கலாம். ஓகே, அப்படி ஒரு நியூக்ளியஸ் உடஞ்சது அப்படின்னா அதை தான் ஃபிஷன்னு சொல்கிறோம். ஃபிஷன் அப்படின்னாலே பிரேக்கிங்னு அர்த்தம். ஓகே, 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆட்டோ ஹார்ன் அண்ட் எஃப் ஸ்ட்ராஸ்மேன் அப்படிங்கிறவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, when uranium nucleus is bombarded with a slow neutron, it breaks up into two smaller nuclei அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். யுரேனியம் நார்மலாக ஹெவி நியூக்ளியஸ். ஓகே, அதனுடைய மாஸ் நம்பர் 235 238 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ வெரி ஹெவி நியூக்ளியஸ். அதை ஸ்லோ நியூட்ரானை வச்சு நீங்கள் பம்பார்ட் பண்ணுறப்ப அது சின்ன சின்ன நியூக்ளியஸஸாக ஸ்ப்ளிட் ஆகிடுது, உடஞ்சிருது அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். உடஞ்சி வேறு எலமெண்ட்ஸாக மாறிடுது, வேறு சின்ன நியூக்ளியஸஸாக உருவாயிடுது, அது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்கும். This process of breaking up of the nucleus of a heavier atom into two smaller nuclei with the release of large amount of energy is called nuclear fission னு சொல்கிறான். அப்போ ஒரு பெரிய ஆட்டம் உடஞ்சி ரெண்டு சின்ன ஆட்டம்ஸ் அதாவது நியூக்ளியஸஸை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன்னு சொல்கிறோம். இப்போ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறப்ப தேர் இஸ் அ ரிலீஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஃபிஷன் நடந்தாலே நியூக்ளியஸ் உடையுது, அப்போ உள்ளுக்கு இருக்கிற நியூட்ரான்ஸ் எனக்கு பிரிஞ்சு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். நார்மலாக இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியோட மேக்னிடியூட் இட் இஸ் கிரேட்டர் தேன் த எனர்ஜி ரிலீஸ்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ நார்மலாக பாருங்கள், நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி அப்சார்ப் ஆகுது, இல்லைன்னு சொல்ல. அந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி, நம்ம ஹியூமன்ஸ் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அதுவே ஹேண்டில் பண்ண முடியாது. சில ரியாக்ஷன்ஸ்லாம் எனர்ஜி ரொம்ப கம்மி when compared to these reactions. இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஓகே நியூக்ளியஸ் உடஞ்சு நடக்கும். உதாரணத்திற்கு NaCl எடுத்துக்கிட்டிங்கன்னா Na ப்ளஸ் Cl மைனஸ்னால் வர்றதை வந்துட்டு NaCl இருக்கும். அப்போ Naவாக தான் இருக்கும், Cl தான் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இங்கே எனர்ஜி கம்மி. ஆனால் இங்கே நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படி கிடையாது. இப்போ ஒரு யுரேனியம் இருக்குது அப்படின்னா இது உடஞ்சி வேறு ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக மாறிடும். யுரேனியமாக இருக்காது, அது வேற ஒரு எலமெண்ட்ஸாக மாறும், அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த மாதிரி நியூக்ளியஸே உடையிறப்ப a large amount of energy is released அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். யுரேனியம் undergoes fission reaction in 90 different ways. நார்மலாக ஒரு யுரேனியம் ஃபிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 விதமாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ரெண்டு மேஜர் ப்ராபபிலிட்டி உள்ளதை நம்ம இங்கே ஈக்குவேஷன்ஸாக பார்க்குறோம். இப்போ யுரேனியம் 92 யுரேனியம் 235 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நியூட்ரான் ஆல்சம் நீங்கள் பம்பார்ட் பண்ணுறப்ப அது ஒரு அன்ஸ்டேபிள் 236 யுரேனியம் அன்ஸ்டேபிளாக உண்டாகுது. அது உடஞ்சி பேரியம், கிரிப்டான், 3 நியூட்ரான்ஸ் ப்ளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் கவனிச்சு பாருங்கள், யுரேனியம் பேரியமாகவும் கிரிப்டானாகவும் மாறிடுச்சு. ஓகே, அப்போ இது வேறு எலமெண்ட், இது வேறு. ஓகே, இதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் நடக்கும். இப்போ இந்த மாதிரி நியூக்ளியஸே உடையிறப்ப நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனிட். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ரியாக்ஷனில்
யுரேனியம் நியூட்ரானால் பம்பார்ட் பண்ணுறப்ப இங்கே அதே அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிட்டு அது ஜெனானாவும் ஸ்ட்ரான்ஷியமாகவும் மாறுது, ப்ளஸ் 2 நியூட்ரான்ஸ் ப்ளஸ் எனர்ஜி. இப்போ இங்கே 3 நியூட்ரான் வருது, இங்கே 2 நியூட்ரான் வருது. இப்போ ஓவராலாக ஆவரேஜாக இந்த ப்ராசஸில் 2.5 நியூட்ரான்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனிட் பை த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. ரைட், இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் 236 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் இதெல்லாம் நடக்கும்னா 10⁻12 செகண்ட்ஸ். ரொம்ப கம்மியான டைமில் இது நடக்கும். இது ஏதோ ரியாக்ஷன்னா ரொம்ப நேரம் நடக்கும்னு கிடையாது, விதின் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அப்போ 2 டாட்டர் நியூக்ளியை along with the release of 2 or 3 நியூட்ரான்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2.5 நியூட்ரான்ஸ் எமிட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். இந்த ப்ராசஸை இந்த பிக்சரில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ். நியூட்ரானை கேப்சர் பண்ணுறப்ப அது ஒரு எக்ஸைட்டட் நியூக்ளியஸாக மாறி அது அன்ஸ்டேபிளாக இருக்காது, ஹை எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ அது உடஞ்சி ஃபிஷன் ஏற்படுறப்ப இந்த மாதிரி 2 நியூக்ளியஸாக மாறி 3 நியூட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது, ப்ளஸ் எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன். அண்ட் இந்த ஃபிஷனில் எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் ஒவ்வொன்றோட இண்டிவிஜுவல் மாஸும் இங்கே போட்டிருப்பான். மாஸ் ஆஃப் யுரேனியம் 235 இவ்வளவு அட்டாமிக் மாஸ் யூனிட், நியூட்ரானுக்கு இவ்வளோ யூ, டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டோட ரியாக்டன்ஸோடைய மாஸ் எடுத்துக்கிட்டு ப்ராடக்ட்ஸோட மாஸ் எடுத்துகிட்டு 2 மாஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாஸ் டிஃபெக்ட்னு ஒன்று ஏற்படும். ஏதோ பைண்டிங் எனர்ஜி கான்செப்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ரைட், அப்போ இந்த ஈக்குவேஷனில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றோட மாஸை எடுத்து டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சு டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சு 2உடைய டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அதை தான் மாஸ் டிஃபெக்ட் டெல்எம்னு சொல்கிறோம். அதனுடைய வேல்யூ இவ்வளோ இருக்குது. ஓகே, இப்போ ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் நமக்கு தெரியும். இப்போ இவ்வளோ அட்டாமிக் மாஸ் யூனிட் யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹவு மச் எனர்ஜி இஸ் ரிலீஸ்னா 931 மல்டிப்ளை பண்ணோன்னா 200 MeV அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட், அப்போ ஒரு யுரேனியம் உடையிறப்ப, ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் உடையிறப்ப நமக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா 200 MeV எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் திஸ் எனர்ஜி ஃபர்ஸ்ட் அப்பியர்ஸ் அஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியர் நியூட்ரான்ஸ். அது கைனடிக் எனர்ஜியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய இன்ட்ராக்ஷன்னால அது ஹீட்டாக சரௌண்டிங்ஸை போய் சேர்ந்துடும். நார்மலாக நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே ஃபைனலாக அந்த எனர்ஜி கைனடிக் எனர்ஜி வெளிப்படுற விதம் மோஸ்ட்லி ஹீட்டாக தான் இருக்கும் நம்ம பார்க்குற ரியாக்ஷன்ஸில் அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட், ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன? ஒரு ஹெவி நியூக்ளியஸ் உடஞ்சி சின்ன நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணுறத ஃபிஷன்னு சொல்கிறோம். அதில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் உடையிறப்ப 200 MeV எனர்ஜி வெளிவருது. அந்த எனர்ஜி நார்மலாக கைனடிக் எனர்ஜியாக இருக்கும் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் இட் இஸ் கிவன் ஆஃப் அஸ் ஹீட் டு தி சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்து முடிக்கிறோம். செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தோம். அதில் என்ன நடக்குதுன்னா 1 யுரேனியம் 235 அண்டர்கோஸ் நியூக்ளியர் ஃபிஷன். எனர்ஜி ரிலீஸ்ட் வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்கும். 1ல் 200 MeV எனக்கு கிடைக்குது. ரைட், பட் அந்த ப்ராசஸில் எனக்கு 3 நியூட்ரான்ஸ் வெளியில் வருது. இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இது மறுபடியும் 3 யுரேனியம் நியூக்ளியை மேலே மோதி 9 நியூட்ரான்ஸை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு யுரேனியம் நியூக்ளியஸில் ஒரு நியூட்ரான் மோதுறப்ப 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த 3 மறுபடியும் தனித்தனியாக 3 யுரேனியம் நியூக்ளியஸோட மோதுறப்ப மொத்தம் எனக்கு 9 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 9 நியூட்ரான்ஸ் மறுபடியும் போயிட்டு மற்ற நியூக்ளியஸில் மோதுறப்ப மொத்தம் 27 நியூட்ரான்ஸ் அண்ட் ஸோ ஆன். இப்படியே இந்த ப்ராசஸ் எக்ஸ்போனன்ஷியல் ரேட்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ராசஸை தான் நம்ம செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், பாருங்கள், ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி நடக்குது. 1 3வது, 3 9வது, 9 27வது. ரைட், ஒரு இதில் 200 MeV எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போது 3ங்கிறப்ப 3 டைம்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ 27 நியூட்ரான்ஸுங்கிறப்ப அத்தனை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகும். ரைட், இதுதான் நம்ம செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம். நாம் ஒன்று ஆரம்பிச்சு விட்டால் போதும், இது அப்படியே கண்டினியூஸாக ப்ரொசீட் ஆகி போயிட்டே இருக்கும் ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை தான் நம்ம செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம். இந்த செயின் ரியாக்ஷன்ஸில் there are 2 types. ஒன்று அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், இன்னொன்று கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். இப்போ இந்த நியூட்ரான் நம்பர்ஸ் அதிகமாகிட்டே போகுது. 1 3வது, 3 9வது, 9 27வது இப்படியே போகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம்னா அது கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அது அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். இப்போ கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்னா மொத்த எனர்ஜியும் வித்தின் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் ரிலீஸ் ஆகும். ரைட், இது எங்கே நடக்குதுன்னா ஒரு ஆட்டம் பாம்பில் நடக்குது. ஒரு ஆட்டம் பாம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே யுரேனியம் அது புளுட்டோனியமாக இருக்கலாம். அங்கே ஒரு ஆட்டமை நீங்கள் ஆரம்பிச்சு விட்டிங்கன்னா
எல்லாம் டக்கு நடந்து ஒரே நேரத்தில் மொத்த எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகும். இப்போ எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அதே இது கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனுங்கிறப்ப அது எங்கே நடக்குதுன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் நடக்குது. இப்போ கூடங்குளமாக இருக்கட்டும், கல்பாக்கமாக இருக்கட்டும், அங்கே வந்துட்டு இதே நியூக்ளியர் ரியாக்ஷன் தான் நடக்குது. அங்கே என்ன பண்ணிடுவீங்கன்னா நியூட்ரான் நம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. எப்போவுமே ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும்தான் ஃபிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவீங்க. ரைட், அதை பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட், தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிப்ளை இன்டெஃபினெட்லி அண்ட் தி என்டையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னா இது அன்கண்ட்ரோல் ரியாக்ஷன் பார்க்குறோம். இது எங்கே நடக்குதுன்னா ஆட்டம் பாம். வேர்ல்டு வார் 2ல் தான் இதுவரையும் ஆட்டம் பாம் 2 தடவை தான் வெப்பன்ஸாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று ஹிரோஷிமாவில், இன்னொன்று நாகசாகியில். வேர்ல்டு வார் 2வோட எண்டில் August 6 and August 9 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த இயர் 1946. சரி, ஹிஸ்ட்ரி பீப்புள் பார்த்துக்கிட்டோம். ரைட், இப்போ இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டது. இன்ன வரையுமே கேன்சர் ரியாக்ஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸோட குழந்தைகள் பிறக்குது. ஏன்னா ஒரு நியூக்ளியர் பாம்புங்கிறது அந்த அளவுக்கு டேஞ்சரஸ். ஓகே, நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நியூக்ளியர் பாம்ஸ் கிட்டே இருக்குது. பாகிஸ்தான் நம்மளோட அதிகமாக வச்சுருக்கிறாங்க. மோர் தென் 100 நியூக்ளியர் பாம்ஸ், நியூக்ளியர் வார் ஹெட்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்கிறாங்க. ரஷ்யன்ஸோ அமெரிக்கன்ஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கெல்லாம் 5000, 6000, 8000 இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதிலேருந்தே சூப்பர் பவர்ஸ் யார் அப்படிங்கிறது ஆப்வியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேர்ல்டு வார், அடுத்த ஒரு வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படின்னா இட் வில் நாட் லாஸ்ட் ஃபார் இயர்ஸ், இட் வில் லாஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சேயிங் இருக்குது. ஏன் அப்படின்னா இனி ஒரு உலக போர் வந்துச்சுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 100 நியூக்ளியர் வாரட்ஸுங்கிறது இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி அழிக்கிறதுக்கு போதுமானது. ஓகே, அப்போ வேர்ல்டு வார் வரக்கூடாதுங்கிறது வேண்டிக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை பற்றி கொடுத்துருப்பான். யுரேனியம் நியூட்ரானால் இருக்கிறப்ப பேரியன் கிரிப்டான் ஃபார்ம் ஆகுது. 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த 3 நியூட்ரான் மறுபடியும் 3 நியூக்ளியஸோட படித்து இப்படியே நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபிஷன்லையுமே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அதை இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இப்போ ஒரு நியூட்ரானில் 200 MeV ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், செகண்ட் ஸ்டெப்பில் 3 இருக்கும், தேர்ட் ஸ்டெப்பில் 3 இருக்கும், ஃபோர்த் ஸ்டெப்பில் 27 இருக்கும், 100th ஸ்டெப்பில் நம்பர் ஆஃப் நியூக்ளியை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.5 × 10⁻40 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இத்தனை ஃபிஷன்ஸ் எனக்கு நடந்திருக்கும். அப்போ இத்தனை ஃபிஷன்ஸ்னால் ஒரு ஃபிஷனில் 200 MeVனா இவ்வளோ ஃபிஷன்ஸில் எவ்வளோ அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 80 × 10⁻29 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான எனர்ஜி. இந்த இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பல வருடங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பவரை இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது வெறும் 100th ஸ்டெப்பில் அடுத்த ஒரு ப்ராப்ளமில் நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு. வெறும் 1 கிலோகிராம் யுரேனியம் வச்சுக்கிட்டு எவ்வளோ எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இப்போ இது அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். இப்போ கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் என்ன பண்ணியிருப்போம்னா தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இன் ஈச் ஸ்டேஜ் இஸ் கெப்ட் as one such that it is possible to store the released energy. இப்போ நம்ம நார்மலாக ஆவரேஜாக ஒரு நியூட்ரான் மட்டும் ஃபிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணோம்னா அது வந்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். இது எங்கே நடக்குதுன்னா நார்மலி நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் நடக்குது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக கேள்விப்பட்டது பவர் ப்ரொடக்ஷனுக்காகன்னு சொல்லியிருப்போம். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் ரிசர்ச் பர்பஸஸ். ஓகே, எக்ஸாம்பிள் 9.15. Calculate the amount of energy released when 1 kilogram of 92 uranium-235 undergoes fission reaction. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். பேசிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 1 கிலோகிராம் யுரேனியம்-235, இப்போ நம்ம கடையில் போய் ஒரு காய்கறி 1 கிலோ வாங்குறோம்னா எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே அளவு யுரேனியம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்கிறான். ரைட், இப்போ நமக்கு தெரியும் ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ்லேருந்து 200 MeV எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 கிலோகிராமில் எவ்வளவு யுரேனியம் ஆட்டம்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட், ஃபஸ்ட்டு 235 கிராம் ஆஃப் யுரேனியம் 235ல் 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்துட்டு ஜென்ரலாக அவகேட்ரோ கான்செப்டில் நமக்கு பார்க்குறோம். இந்த மாஸ் நம்பர் அப்படியே கிராமில் எழுதுனீங்கன்னா அதில் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவகேட்ரோஸ் கான்செப்ட். இது நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இது 235 கிராமுக்கு. அப்போ 1 கிராமுக்கு வேணும் அப்படின்னா இந்த 235 இந்த வேல்யூவை 235 டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இன் 1 கிராம் ஆஃப் யுரேனியம் 235 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
6.02 into 10 power 23 divided by 235 போடும். அப்போ இவ்வளோ ரைட். அப்போ ஒரு கிராமில் இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரைட். இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 1 கிலோகிராம் இருக்குது. கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 grams ரைட். ஸோ ஃபஸ்ட்டு அவைகட்ரோ கான்செப்டை கொண்டு வர்றோம். ஒரு கிராமுக்கு இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு கிலோகிராம் அதாவது 1000 கிராமுக்கு எவ்வளோன்னா இதை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ரைட். இப்போ 2.56 into 10 power 21 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர்ற ஆன்சர் 2.56 into 10 power 24. அப்போ மொத்தமாக ஒரு கிலோகிராம் யுரேனியமில் நமக்கு இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். இப்போ இவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குன்னா ஒரு நியூக்ளியஸ் ஸ்ப்ளிட் ஆகிறப்ப 200 MeV எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ இவ்வளோ நியூக்ளியஸ் ஸ்ப்ளிட் ஆகிறப்ப எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான் ரைட். Each uranium nucleus releases 200 MeV of energy during the fission. அப்போ total energy released by 1 kilogram of uranium-235 எவ்வளோன்னா இந்த வேல்யூவை 200ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 5.12 into 10 power 26 MeV நமக்கு ஆன்சர் வருது. இதெல்லாம் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸில் இருக்குது. எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாற்றுறதுக்கு 1.6 into 10 power -19ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ வர்ற ஆன்சர் இவ்வளோ ஜூல்ஸ்னு வருது. அதை கிலோ வாட் ஹவருக்கு மாற்றுறதுக்கு நார்மலாக நம்ம எனர்ஜியை வாட் ஹவர் அல்லது கிலோ வாட் ஹவரில் சொல்கிறது வழக்கம். இப்போ அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3.6 into 10 power 6 ஜூல்ஸ். ஏன்னா ஒரு கிலோ வாட் ஹவருங்கிறது இவ்வளோ ஜூல்ஸ். அதால் டிவைட் பண்ணோன்னா எத்தனை கிலோ வாட் ஹவர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ டோட்டல் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் 1 kilogram of uranium is undergoes fission அப்படிங்கிறது இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ரைட். இது எந்த அளவுக்கு எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இப்போ நமக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட் பல்ப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எனர்ஜியை வச்சு 1 கிலோகிராம் யுரேனியத்திலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை வச்சு 30,000 வருஷத்துக்கு 30,000 இயர்ஸுக்கு இந்த பல்பு எரிய வைக்கலாம் ரைட். அப்போ அது எந்த அளவுக்கு எனர்ஜி அப்படிங்கிறத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்க. அதே இது டு ப்ரொடியூஸ் திஸ் மச் எனர்ஜி பை கெமிக்கல் ரியாக்ஷன் around 20,000 tons of TNT has to be exploded. TNT ட்ரைநைட்ரோடோலியல்ங்கிறதுலாம் அந்த வெடிமருந்து ரைட். நம்ம வெடிமருந்து எரிச்சோம் அப்படின்னா 20,000 டன்னு நமக்கு தேவை. ஓகே, இதே அளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரைட். ஸோ 20,000 டன்ஸ்னால் தெரியும், ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ. இப்போ 20,000 டன்னு டிஎன்டியை எரிச்சிங்கன்னா உங்களுக்கு வர்ற எனர்ஜியும் 1 கிலோகிராம் யுரேனியமை நீங்கள் உடைச்சிங்கன்னா அதில் வர எனர்ஜியும் 1. அப்போ எது எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அப்போ என்ன சார் எல்லாம் யுரேனியம் எடுத்து ஈஸியாக உடச்சிட வேண்டியதானே சார் அப்படின்னா யுரேனியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இந்தியாவில் கிடையாது உண்மையை சொல்லணும்னா. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது. கிடைச்சாலுமே நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இன்டர்நேஷ்னலாக ஒரு ட்ரீட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு பர்மிஷன் இருக்குன்னா சில கண்ட்ரீஸ்க்கு தான் இருக்கும். நார்மலாகவே இந்த யுரேனியம்ங்கிறது ரொம்ப ரேர், கிடைக்காது. கிடைச்சாலுமே அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் நிறைய வாங்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம செயின் ரியாக்ஷனில் 2 விதம்னு பார்த்தோம். ஒன்று கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், இன்னொன்று அன்கண்ட்ரோல். அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் ஆட்டம் பாம்பில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் பார்க்குறோம். அதுதான் இங்கே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். When the nuclear fission takes place in a self-sustained, controlled manner, and the energy produced is used either for research purpose or for power generation அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதுதான் நியூக்ளியர் ரியாக்டர். இது ஒரு டிவைஸ். இதில் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது, செல்ஃப் சஸ்டெயின்டு தானாகவே இயங்கக்கூடியது, கண்ட்ரோல்டு மேனரில் நடக்குது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த எனர்ஜி வந்து ரிசர்ச்சுக்கோ பவருக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே பில்ட் பண்ணுறாங்கன்னா சிகாகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் என்ரிகோ ஃபெர்மி அப்படிங்கிற 1942 கொண்டு வர்றாங்க. ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் மேஜராக என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குன்னா ஃபியூவல், இதுக்கு தேவையான எரிபொருள் தேவை, மோஸ்ட்லி யுரேனியம் ஆர் ப்ளூட்டோனியம், இட் டிபெண்ட்ஸ். யுரேனியம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மாடரேட்டர் அண்ட் கண்ட்ரோல் ராட்ஸ். ஓகே, இது என்ன ஃபியூவல்னா என்ன, மாடரேட்டர்னா என்ன, கண்ட்ரோல் ராட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரீஃபாக நம்ம லெவலுக்கு எட்டின மாதிரி சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களே நிறைய இருக்குது. பட் மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஃபோர் தட் ஒரு நியூக்ளியர் ரியாக்டருடைய பிளாக் டயக்ராம் இங்கே பார்க்கலாம். இப்போ இதுதான் கோர்னு சொல்லுவாங்க. ரியாக்டர் கோரில் என்ன இருக்கும்னா இங்கே ஃபியூவல் இருக்கும். இந்த ராடு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் யுரேனியம் கண்டெய்னர்ஸ். அதுக்குள்ளே யுரேனியம் இருக்கும். வெளியில் மாடரேட்டர் இருக்கும், அது ஒரு லிக்விடாக இருக்கும். இது கூலிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ இங்கே நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறப்ப இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியை நம்ம பம்ப் மூலமாக உள்ள தண்ணி அனுப்புவோம். நார்மலி ஹெவி வாட்டர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அது அந்த எனர்ஜியை ஹீட் ஆகி ஹாட் லிக்விட் எனக்கு வெளியில் வரும்.
நான் உள்ள கோல்டு லிக்விட் அனுப்பிச்சு வெளியில் ஹாட் லிக்விட் எடுத்துக்குவேன். இந்த இடத்துல நான் வாட்டரை வச்சுட்டு இந்த லிக்விட்னால இந்த வாட்டர் ஹீட் ஆகி ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டீமை வச்சு ஒரு டர்பைன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு விங் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஸ்டீம் அனுப்புகிறப்ப அந்த ஃபேன் அது சுற்றுறப்ப எனக்கு ரொட்டேஷன் ஏற்படுது. ரொட்டேஷனை வச்சு நான் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி, ஏசி ஜென்ரேட்டர் டிசி ஜென்ரேட்டர்லாம் படிச்சிருப்பீங்க, ரொட்டேஷன் இருந்தால் போதும், அதை வச்சு நான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே உண்டாகிற ஹீட் எனர்ஜியை எடுத்து ஸ்டீம் உருவாக்குறோம். தண்ணியை ஹீட் பண்ணி ஸ்டீம் உருவாக்குறோம். பழைய ரயில் என்ஜின் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அங்கே என்னென்னா கோல் யூஸ் பண்ணுவோம், நிலக்கரி யூஸ் பண்ணுவோம். இங்கே என்னென்னா யுரேனியம்லேருந்து வர எனர்ஜியை வச்சு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சு ரொட்டேஷன் வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுதான் நடக்குது. இந்த கண்ட்ரோல் ராட்ஸுங்கிறது எதுக்கு அப்படின்னா, இங்கே நடக்கிற ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த ஷீல்டிங்கிறது பொதுவாக கான்கிரீட் வால் இந்த மாதிரி இருக்கும். இது இங்கே இருக்கிற எனர்ஜி வெளியில் போயிடாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ப்ளஸ் நிறைய ரேடியேஷன்ஸ் வரும், அதையும் தடுக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் ஃபியூவல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபியூவல் அப்படிங்கிறது பொதுவாக ஃபிஷனபிள் மெட்டீரியல். நார்மலாக யுரேனியம் ஆர் புளுட்டோனியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பொதுவாக யுரேனியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, it contains only 0.7% of uranium-235 and 99.3% or only uranium-238. இப்போ uranium-238 must be enriched such that it contains at least 2 to 4% of uranium-235. நமக்கு பாருங்க, இந்த uranium-235 தான் ஃபிஷனபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை என்ரிச் பண்ணி ஆகணும். எவ்வளோ பர்சன்டேஜ்னா 2-4% என்ரிச் பண்ணுறது. இந்த என்ரிச் ப்ராசஸ் தான் ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு ரொம்ப முக்கியம். இதை தான் எல்லா நாடுகளாலும் பண்ண முடியாது. நியூக்ளியர் ஃபியூவல் என்ரிச் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி டிமாண்டிங் ப்ராசஸ். இது எல்லா கண்ட்ரீஸும் ஈஸியாக பண்ணிட முடியாது. இதுக்கு பர்மிஷன் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி சயின்டிஸ்ட் இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நார்மலே நம்ம கூடங்குளத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபியூவலை ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து வாங்குவோம். நம்ம ஒன்றும் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, நாம் அதை என்ரிச் பண்ணி நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணி ஒன்றும் பெருசாக ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே. அப்போது ரஷ்யன் ப்ரோக்ராம்ஸோட டைப் பண்ணியிருப்போம். அவன் தான் டிசைனே பண்ணுவான், ரியாக்டரே டிசைன் பண்ணிடுவான். அதை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம சயின்டிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் we are still in a long way of journey to achieve that feat. எப்படின்னு பார்க்கலாம். இப்போது 0.7% இருக்கிறத நான் 2-4 % மாற்றி ஆகணும். அதை என்ரிச் பண்ணுற ப்ராசஸ். அப்போ தான் அதில் ஃபிஷனை கிரியேட் பண்ண முடியும். ரைட். இது போக ஒரு நியூட்ரான் சோர்ஸ் வேறு எனக்கு வேணும். இட் இஸ் ரெக்வயர்ட் டு இனிஷியேட் தி செயின் ரியாக்ஷன். அப்போ அந்த நியூட்ரான் சோர்ஸை நான் எதை யூஸ் பண்ணுறேன்னா, மிக்சர் ஆஃப் பெரிலியம் வித் புளுட்டோனியம் ஆர் பொலோனியம். பெரிலியமை புளுட்டோனியம் அல்லது பொலோனியம் கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட். நார்மலாக இந்த புளுட்டோனியம் பொலோனியம்லாம் ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல், தே எமிட் ஆல்ஃபா பார்ட்டிகல். அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பெரிலியம் மேலே மோதுறப்ப, ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸில், பெரிலியம் மேலே ஆல்ஃபா பார்ட்டிகல் மோதுறப்ப நியூட்ரான்ஸ் வெளியில் வரும். ரைட். நம்ம செயின் ரியாக்ஷன்லேயே படிச்சிருக்கோம், நியூட்ரான் வேணும் நமக்கு, அதுதான் ஃபிஷனை ஏற்படுத்துது. ஓகே. அப்போ ஏற்கனவே எனக்கு யுரேனியம் இருக்குது, இந்த இடத்துல நியூட்ரான் கொண்டு சோர்ஸ் ஒன்று வேணும். அப்போ பெரிலியம் புளுட்டோனியம் அல்லது பொலோனியமோட மிக்ஸ் பண்ணுறப்ப அதிலிருந்து வரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பெரிலியம் மேலே மோதுறப்ப எனக்கு நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த நியூட்ரான்ஸ் யுரேனியம் மேலே மோதுறப்ப எனக்கு ஃபிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நார்மலாக ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் வந்துட்டு அதனுடைய ப்ராபபிலிட்டி கம்மி ஃபிஷன் கிரியேட் பண்ணுறது. அப்போ ஸ்லோ நியூட்ரான்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஃபார் சஸ்டெயின் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ ஃபியூவல் அப்படின்னாலே நான் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, என்ரிச்டு யுரேனியம் எனக்கு வேணும் அண்ட் நியூட்ரான் சோர்ஸ் எனக்கு வேணும். இப்போ நியூட்ரான் சோர்ஸும் யுரேனியமும் ப்ராப்பரான ரேஷியோவில் இருந்துச்சுன்னா எனக்கு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும். மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் ஸ்லோ நியூட்ரான்ஸ் இன் நியூக்ளியர் ரியாக்டர். ஏன்னா இது வந்துட்டு ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நியூட்ரான்ஸை நியூக்ளியர் ரியாக்டரால் அங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் மாடரேட்டர்னு சொல்லியிருப்பான். பேர்லேயே இருக்கும் மாடரேட்டர். மாடரேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸாக இருக்கும், அதை ஸ்லோ நியூட்ரான்ஸாக மாற்றி ஆகும். அது போக்கு நம்ம விட்டுற முடியாது. அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையானதை பயன்படுத்தினா தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ரியாக்ஷன். அப்போ மாடரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் அ மெட்டீரியல் யூஸ் டு கன்வெர்ட் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் இன்டு ஸ்லோ நியூட்ரான்ஸ். ரைட். இது ரொம்ப சிம்பிள். அப்போ நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, லைட் நியூக்ளியர் அண்டர்கோ கொலிஷன் வித் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான் இஸ் ரெடியூஸ்ட். இதில் என்ன மாதிரி மாடரேட்டரை யூஸ் பண்ணுவேன், ஒரு லைட் நியூக்ளியர் யூஸ் பண்ணுவேன், அது நியூட்ரான்ஸ் கூட மோதுறப்ப அதனுடைய ஸ்பீடு குறையுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ரைட். நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா, ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுவோம், D2O சொல்லியிருப்பான். இப்போ நார்மல் வாட்டர் அப்படிங்கிறது H2O. ரைட். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காம்பினேஷன். D2Oங்கிறது என்ன, Dனா டியூட்டீரியமை குறிக்குது. டியூட்டீரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுடைய ஒரு ஐசோடோப். இது போக ட்ரிட்டியம் வேறு இருக்குது நமக்கு.
ஓகே, இப்போ ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரிட்டியம் இதெல்லாம் ஐசோடோப்ஸ். ஓகே, ஹெவி வாட்டர் அப்படிங்கிறது D2O, டியூட்டீரியம் 2 ஆட்டம்ஸும் ஆக்சிஜன் ஒரு ஆட்டமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ரைட், இப்போ இந்த ஹெவி வாட்டர் தான் அல்லது கிராஃபைட் இதை தான் நம்ம மோஸ்ட்லி மாடரேட்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Blocks of uranium stacked together with blocks of graphite, the moderator, to form a large pile as shown in the figure. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த யுரேனியம் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூவல் இருக்கும், அதை சுற்றி மாடரேட்டர் இருக்கும். இந்த மாடரேட்டரோட பர்பஸ் என்னென்னா இங்கேருந்து வெளியே வரக்கூடிய ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை ஸ்லோ நியூட்ரானை மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் மாடரேட்டர் அதை மட்டும் பண்ணுறது கிடையாது. இந்த எனர்ஜியை வெளியே கொண்டு வரதுக்கும் அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த D2O தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்குவோம். அதை அடுத்தடுத்து சொல்லியிருப்பான். ரைட், இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். கோர் இதுதான் ஷீல்டிங்னு சொல்லியிருப்பாங்க. கோரில் என்ன இருக்குன்னா ஃபியூவல் மாடரேட்டர் இருக்கும். அண்ட் கண்ட்ரோல் ராட்ஸ் எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அடுத்து நம்ம பார்ப்போம் அதை. இப்போ இந்த பம்ப் மூலமாக கோல் லிக்விடை உள்ளே அனுப்புகிறப்ப வெளில வரது ஹாட் லிக்விடாக வரும். அது வாட்டராக இருக்கலாம், லிக்விட் சோடியம் சில இடங்களில் யூஸ் பண்ணுவோம். அது வாட்டருக்குள்ளே போகிறப்ப இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஸ்டீமை ஒரு டர்பைனில் அனுப்புகிறப்ப ரொட்டேஷன் கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். மறுபடியும் அதை கூல் பண்ணி திருப்பி உள்ளே அனுப்புவோம். இப்படியே நடந்துகிட்ருக்கும் நமக்கு. ஓகே, ரைட். அடுத்ததான் கண்ட்ரோல் ராட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, தே ஆர் யூஸ் டு அட்ஜஸ்ட் தி ரியாக்ஷன் ரேட். இப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, இதை ஆரம்பிச்சிடலாம் ஒரு நியூட்ரான் சோர்ஸ் வச்சு. இப்போ இந்த ப்ராசஸை நிறுத்தணும் அப்படின்னா எப்படி நான் நிறுத்துறது? இப்போ உள்ள நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத தடுத்து நிறுத்தணும். ரைட், அப்போ நியூட்ரான்ஸை அப்சார்ப் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணனா அதுதான் கண்ட்ரோல் ராட்ஸாக இருக்கும். ரைட், நார்மலாக ஆவரேஜாக 2.5 neutrons are emitted, and in order to have the control chain reaction, only one neutron is allowed to cause another fission, and the remaining neutrons are absorbed by the control rods ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணுறோம். நார்மலாக எதை யூஸ் பண்ணுறோம்னா கேட்மியம் ஆர் போரானை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த கேட்மியம் ஆர் போரான் மெட்டீரியலை உள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறது மூலமாக நான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுடைய ரேஷியோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட், if the average number of neutrons produced per fission is equal to 1, நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிற ரேஷியோ வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரியாக்டர் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது. அதுதான் கரெக்டான இது 1 அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண வேண்டியது. அப்போ ரியாக்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது கண்டினியூஸாக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். If it is greater than 1, then the reactor is said to be in supercritical and it may explode sooner or may cause massive destruction சொல்லியிருப்பான். பாருங்கள், இந்த ரேஷியோ கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம், ஒரு நியூட்ரானுக்கு மேலே அதிகமான நியூட்ரான்ஸ் ஃபிஷனை ஏற்படுத்துதுன்னா அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை நம்ம வெளியில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ உள்ளுக்குள்ளே எனர்ஜி பில்டப் ஏற்படும், எனர்ஜி அதிகமாகிட்டே போகும். இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எனர்ஜி அதிகமாகிறப்ப அந்த ரியாக்ஷன் அன்கண்ட்ரோல்டாக நடந்துச்சு அப்படின்னா அது வெடிச்சு சிதறிடும். அப்போ அன்கண்ட்ரோல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது ஒரு ஆட்டம் பாம் கிட்டத்தட்ட. ரைட், அப்போ வெடிச்சு சிதறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் மாடரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஷீல்டிங் எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை என்ன பண்ணியிருப்பேன்னா, இட் இஸ் சரௌண்டட் பை கான்கிரீட் வால் ஆஃப் திக்னஸ் ஆஃப் 2 to 2.5 மீட்டர். பொதுவாகவே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்னா ஒரு டோம் மாதிரி ஷேப்பில் அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஒரு கான்கிரீட் வால் இருக்கும். அந்த கான்கிரீட் வாலோட திக்னஸ் வந்து 2லேருந்து 2.5 மீட்டர். பாருங்கள், நம்ம லேபில் நார்மலாக ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம், லாங் ஸ்கேல், அது 1 மீட்டர். ஓகே, நல்ல லாங் ஸ்கேல் இருக்கும். அது 1 மீட்டர், 2.5 மீட்டர்னா எவ்வளோ அகலம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அகலத்துக்கு கான்கிரீட் ஷவர் போடுறது எதுக்கு அப்படின்னா, அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வெளியில் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு மட்டும் கிடையாது, அதனுடைய சேஃப்டி மெஷர்ஸ்க்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். நெக்ஸ்ட், தி கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ரிமூவ்ஸ் தி ஹீட் ஜென்ரேட்டட் இன் த ரியாக்டர் கோர். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியில் கொண்டு போகிறது தான் இந்த கூலிங் சிஸ்டமுடைய பர்பஸ். நார்மலாக ஆர்டினரி வாட்டர்னா H2O, ஹெவி வாட்டர்னா D2O, டியூட்டரியம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். அண்ட் லிக்விட் சோடியம், இதெல்லாம் நம்ம கூலன்ஸாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த கூலன்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? இட் ஷுட் ஹாவ் வெரி ஹை ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அண்ட் ஹாவ் லார்ஜ் பாய்லிங் பாயிண்ட் அண்டர் ஹை ப்ரெஷர். பாருங்கள், ஒரு ரியாக்டருக்குள்ளே ஏகப்பட்ட ப்ரெஷர், ஏகப்பட்ட டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ அதை பத்திரமா சேஃபாக கொண்டு போகணும்னா நான் உள்ளே அனுப்புகிற லிக்விடுக்கு அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்னா அது நிறைய ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்க போகும். பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட். இப்போ லிக்விட் சோடியம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1000 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போது அது வந்துட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ நார்மலாக லிக்விட் சோடியம் யூஸ் பண்ணுறது ஃபேவரபிள். ஓகே, ரைட். இப்போ இந்த கூலண்ட் வந்துட்டு ஃபியூல் பாக்களில் போயிட்டு வெளியில் ஹீட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலமாக கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பான்.
அண்ட் இந்த ஸ்டீம் தான் டர்பைனை ரன் பண்ணுது விச் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி இன் பவர் ரியாக்டர்ஸ். ஓகே, அப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் தேவை ஃபஸ்ட்டு. மாடரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானை மாற்றும். கண்ட்ரோல் ராட் ரியாக்ஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஷீல்டிங்கிறது ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம கொடுக்குற கான்கிரீட் சவரு. கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது உள்ளுக்கு இருக்கிற ஹீட்டை வெளியில் கொண்டு வரதுக்கு பயன்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இந்த நோட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவில் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்துட்டு கல்பாக்கம் கூடங்குளம் 2 இருக்குது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இவ்வளோ சொல்கிறோம் நல்லது, இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வந்து க்ளீன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்புறம் எதுக்காக மக்கள் இதை அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சேஃப்டிக்காக தான். ரைட், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது எரர் ஃப்ரீயாக இருக்கணும். அதில் எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இது ஒன்றும் தீபாவளி பட்டாசு கிடையாது தண்ணி ஊற்றி அணைக்கிறதுக்கு. என்ன பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். ஓகே, அப்போ அங்கே நடக்கிற டேமேஜ் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடிய. 20 கிலோமீட்டர்ஸ் வரையும் நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்காது, நான் அப்படி சொல்ல வரல. 20 கிலோமீட்டர்ஸ் வரையும் அதோட எஃபெக்டை நீங்கள் உணர முடியும். ஓகே, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா ரேடியேஷன் அந்த அளவுக்கு போகும். ரைட், அப்போ சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்த வரையும். எக்கனாமிக்கலாக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத விட, அதாவது காசு பார்க்கக்கூடாது நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு, அதில் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அப்போ கவர்மெண்ட் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது மக்களுக்கு சந்தேகம் வராமல் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒன்று. இன்னொன்று என்னென்னா நியூக்ளியர் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒன்ஸ் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது குறிப்பிட்ட வருஷம் ஆப்ரேஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் உள்ளே இருக்குல்ல அது வேஸ்ட், அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த மெட்டீரியல் கொண்டு போய் எங்கே கொட்டுறது? ஓகே, இப்போ நார்மலாக ஒரு பொருள் எடுத்திங்கன்னா சாம்பல் வரும், அந்த சாம்பலை ஒரு இடத்துல கொட்டுவீங்க, அது மக்கி போயிடும். ஆனால் இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டுங்கிறது எங்கேயுமே நீங்கள் கொட்ட முடியாது. கடலோட ஆழத்தில் கொண்டு போய் கொட்டினாலும் அங்கேயும் அது ரேடியேஷன் எமிட் பண்ணி கடல் வாழ் உயிரினங்களை பாதிக்க தான் போகுது. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம க்ளீன் எனர்ஜின்னு சொன்னாலுமே இதில் வரக்கூடிய அந்த வேஸ்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறதுக்கு, சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கான சொல்யூஷனை இன்னுமே கொடுக்கல கூடங்குளத்தை பொறுத்தவரையும். ரைட், அப்போ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால தான் மக்களும் சில அரசியல்வாதிகளும் அதை எதிர்க்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஏன்னா ஒரு ப்ராப்பரான லே அவுட் இல்லாமல் இந்த மெட்டீரியல்ஸை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அப்போ எப்படி அதை கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற டவுட் இருக்கிறதுனால தான் பீப்புள் ஆர் worried. ஓகே, ரைட். இப்போ என்னதான் நியூக்ளியர் ரியாக்டர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாலுமே இது எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்டில் வெறும் 2% தான் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இதுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எது அப்படின்னா இன் மை பர்சனல் ஒப்பீனியன் சோலார் எனர்ஜிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ரைட், அண்ட் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ் அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஜென்ரேஷனுடைய எனர்ஜி ஃபார்ம்ஸாக இருக்க போகுது. ஓகே, சோலார் எனர்ஜிங்கிறது அதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இட் ரெக்வயர்ஸ் லார்ஜ் ஏரியா, லார்ஜ் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறப்ப இதில் இருக்கிற ரிஸ்க்கை கம்பேர் பண்ணுறப்ப ஃபியூவல் செல்ஸ், ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸோ இல்லை சோலாரோ அல்லது விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன், டைடல் வேவ் வச்சு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது, ஜியோ தெர்மல் எனர்ஜி, இதெல்லாம் இன்னும் பெட்டர் அப்படிங்கிறது மை பர்சனல் ஒப்பீனியன். நியூக்ளியர் ஃபியூஷன். நம்ம நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். ஹெவி நியூக்ளியஸ் உடஞ்சி லைட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நியூக்ளியர் ஃபிஷன். ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து இன்னும் ஒரு ஹெவி நியூக்ளியஸை ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால் ஃபியூஷன். அதை இங்கே கொடுத்துருப்பான். when 2 or more light nuclei whose atomic number is less than 20, இதையும் மைண்டில் வச்சுக்கணும். 2 யுரேனியம் நான் சேர்த்து இன்னும் ஒரு ஹெவியான எலமெண்ட்டை உண்டாக்க முடியுமானா முடியாது. ஓகே, அது ஏற்கனவே உடையிற லெவலில் இருக்குது, அதை போய் சேர்க்க முடியாது நம்ம. இப்போ லைட்டர் நியூக்ளியர்னா ஹைட்ரஜன், ஹீலியம், இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, மாஸ் நம்பர் இஸ் லெஸ் தேன் 20, இந்த மாதிரி நியூக்ளியஸ் 2 லைட் நியூக்ளியஸ் கம்பைன் ஆகி இன்னொரு ஹெவி நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இதை நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு நியூக்ளியர் ஃபியூஷனோ நடக்கிறப்ப மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ஸ், மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு மாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாஸ் டிஃப்ரென்ஸை தான் மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த மாஸ் டிஃப்ரென்ஸ் தான் அப்பியர்ஸ் அஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், இப்போ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்துட்டு நார்மலாக நம்ம எர்த்தில் கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக நார்மலாக மீன்ஸ் அதுக்கே 1008 ப்ராசஸ் இருக்குது. ஓகே, நியூக்ளியர் ஃபிஷன் வந்துட்டு ஈஸியாக கண்டக்ட் பண்ணிடலாம். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்காது. இது ரூம் டெம்பரேச்சரில் நடக்காது. இட் அக்கர்ஸ் ஒன்லி அட் வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ். உதாரணத்திற்கு சன், ஸ்டார்ஸ், இந்த மாதிரி இடத்துல தான் நடக்குது. நம்ம எத்தனையுமே கண்டக்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ரைட். இது எதனால் ஹை டெம்பரேச்சர்ஸில் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது அப்படின்னா 2 லைட் நியூக்ளியை நெருங்கி வர்றப்ப
அதனுடைய கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஒரு நியூக்ளியஸ்ங்கிறது பாசிட்டிவ், இன்னொரு நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சேரணும் அப்படின்னா நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து தான் அதை சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ ஹை எனர்ஜியில் மட்டும்தான் அல்லது ஹை டெம்பரேச்சர்ஸில் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். But this can be achieved if the temperature is very much greater than 10⁻⁷ Kelvin. 10⁻⁷ Kelvin உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 273 Kelvin அப்படிங்கிறது 0 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, 373 Kelvin அப்படிங்கிறது 100 டிகிரி சென்டிகிரேட். 10⁻⁷ Kelvin இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ அதிகமான டெம்பரேச்சர். வெறும் 273, 373 எங்கே இருக்கு? 10⁻⁷ 10 followed by 1 followed by 7 zeros. ஓகே, இப்போ எந்த அளவுக்கு அது ஹை அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஹை டெம்பரேச்சர்ஸில் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனை வந்துட்டு தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வழக்கம். ஓகே, ரைட். நார்மலாக இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் அண்ட் ஸ்டார்ஸில் தான் நடக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். எர்த்தில் எப்படி சார் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஹைட்ரஜன் பாம் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் பாம்ங்கிறது ஒரு ஃபியூஷன் பாம் தான். அதை எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ஃபிஷன், ஒரு நார்மல் பாம்பை வெடிக்க வைக்கிறது, அட்டாமிக் பாம்பை வெடிக்க வச்சு அந்த இடத்துல ஹைட்ரஜன் ஹீலியமை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த ஹை டெம்பரேச்சரில் இது ஃபியூஸ் ஆகும். ரைட். அப்போ ஃபியூஷன் பாம்ஸில், ஹைட்ரஜன் பாம்ஸில் ரொம்ப அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதை டெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இதுவரையும் இதை யூஸ் பண்ணது கிடையாது. என்ன சொல்லணும்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை ஹிரோஷிமா நாகசாகியை தவிர வேற எங்கேயுமே அதை மனிதர்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தினது கிடையாது. ரைட். அடுத்ததா எனர்ஜி ஜென்ரேஷன் இன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சன் அண்ட் ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நேச்சுரல் பிளேஸ் வேர் நியூக்ளியர் ஃபிஷன் அக்கர்ஸ். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் நார்மலாகவே 10⁻⁷ Kelvinல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் அங்கே நடக்குது. இப்போ நார்மலாக மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டார்ஸ், நம்ம சன் இன்க்ளூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஃபியூஸ் இன்ட்டு ஹீலியம், ஹைட்ரஜன் ஹீலியமாக ஃபியூஸ் ஆகுது. சில ஸ்டார்ஸில் ஹீலியம் வந்துட்டு ஃபியூஸ் ஆகி ஹெவியர் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் வெறும் கிளவுடு, டஸ்ட் தான் இருக்கும். அதிலிருந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அப்படி சேர்றப்ப என்ன ஆகுதுன்னா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகி அது கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். அண்ட் அந்த கைனட்டிக் எனர்ஜி ஃபைனலாக ஹீட்டாக மாறும். அந்த ஹீட் எனர்ஜி போதுமான அளவு டெம்பரேச்சரை கொடுக்குறப்ப தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான், ஒரு கிக்கரில் ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அது பெரிய லெவலில் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ லார்ஜ் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அது ஸ்டாரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுது, அது ஃபர்தராக கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்குது. அப்போ ஒன்ஸ் ஒரு ஸ்டார் வெறும் கிளவுட் அண்ட் டஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டார் வந்துட்டு பல பில்லியன் வருஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நார்மலாக சன்னோட இன்டீரியர் டெம்பரேச்சர் எவ்வளோனா 1.5 × 10⁻⁷ Kelvin. இங்கே 6 × 10⁻11 kilogram ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீலியம் எவ்ரி செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ கிலோகிராம் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறிட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய வேல்யூங்கிறது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இவ்வளோ ஹைட்ரஜன் ஹீலியமாக கன்வெர்ட் ஆனாலுமே இன்னும் 5 பில்லியன் வருஷங்களுக்கு இதால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா சன்னுடைய லைஃப் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, எப்போ முடியுங்கிறதும் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜன் எல்லாமே பேர்ன் அவுட் ஆகிடுச்சுன்னா, எல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்னா சன் வந்துட்டு அடுத்த ஃபேஸ்க்கு போயிடும். கிளவுடு டஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆன ஸ்டாரு இப்போ அடுத்த ஃபேஸ் என்ன, ரெட் ஜாயண்ட்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய, அதனுடைய மாஸ் அதிகமாகிடும், ரெட்டிஷ் கலர் மோஸ்ட்லி அதை எமிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஹீலியம் வில் ஃபியூஸ் டு பிகம் கார்பன். இந்த மாதிரி ஆகிறப்ப சன் வில் எக்ஸ்பேண்ட் கிரேட்லி இன் சைஸ். இப்போ அதனுடைய மாஸ் ரொம்ப அதிகமாகிறப்ப, மாஸ் அதிகமாச்சுனாலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் இழுத்து உள்ளே போட்டுக்கும். பக்கத்தில் என்னெல்லாம் பிளானட்ஸ் இருக்குன்னா, நம்ம மோஸ்ட்லி மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ் இது எல்லாத்தையுமே இழுத்து உள்ளே போட்டுக்கும். இன்னும் மாஸ் அதிகமாச்சுன்னா எல்லா பிளானட்ஸையுமே உள்ள என்கல்ஃப் பண்ணிக்கும். அப்போ எல்லாமே அழிஞ்சு மறுபடியும் வெடிச்சு சதிரும். ரைட். நார்மலாக ஒரு ஸ்டார் வெடிச்சு செதுறது எக்ஸ்ப்ளோஷன், சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன், நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் சன் அண்ட் ஸ்டார்ஸில் உண்டான எனர்ஜி வந்துட்டு எதனால் உண்டாகுதுன்னா, ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால உண்டாகுது. அதை ஹான்ஸ் பெத் அப்படிங்கிற ஒரு புரோட்டான் சைக்கிள் சொல்கிறார். இந்த புரோட்டான் சைக்கிளில் என்ன நடக்குதுன்னா, புரோட்டானும் கம்பைன் ஆகி ஒரு ஹெவி எலிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அவ்வளோதான். ரைட். இப்போ 1H1 + 1H1 புரோட்டான் + புரோட்டான் 1H2 ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் பாசிட்ரான் ப்ளஸ் நியூட்ரினோ. இது ஒரு ரியாக்ஷன். 1H1 + 1H2, இந்த 1H2 கூட இன்னொரு 1H1 கம்பைன் ஆகிறப்ப 2He3 + காமா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். அண்ட் ஸோ ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் டு ஃபார்ம், அல்லது புரோட்டான்ங்கிறது ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் தானே, அது ஹீலியம் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக 2He4 தான் ஹீலியம் நியூக்ளியஸ். இங்கே 2He3ங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள் ஐசோடோப். ஓகே. அப்போ 2He3 + 2He3 எனக்கு 2He4 மாறுது, ப்ளஸ் 1H1 + 1H1. இது நல்லா கவனிச்சு பாருங்க. 1H1 + 1H1 மறுபடியும் 1H1 + 1H1 தான் மாறிடுது. என்னன்னா இந்த ப்ராசஸில் ஓவராலாக பார்க்குறப்ப
ஹீலியம் எனக்கு வெளில வருது. அப்போ 2 ப்ரோட்டான்ஸ் கம்பைன் ஆகி ஹீலியம் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸில் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ ஓவரால் எனர்ஜி ப்ரொடியூஸ் இந்த அபவ் ரியாக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு பார்க்குறோம். இவ்வளோ எம்இ ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, ஒரு ஃபிஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி, ஒரு ஃபிஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி 200 எம்இவி, ரைட்? அதே இது ஒரு ஓவரால் ரியாக்ஷன்லேயே ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி 27 எம்இவி. அப்படி பார்த்தா ஃபிஷனில் தானே சார் அதிக எனர்ஜி, ஃபியூஷனில் கம்மி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கிறதே ஹை எனர்ஜியில் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இது ஒரு ஈவெண்ட் கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்டது சைமில்டேனியஸாக நடந்துகிட்ருக்கும். இப்போ ஓவரால் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? லைட்டர் நியூக்ளியஸ் ஹெவியாக ஃபார்ம் ஆகிறது, கம்பைன் ஆகி ஹெவி நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணுறது நியூக்ளியர் ஃபியூஷன். இது ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும், சன் அண்ட் ஸ்டார்ஸில் தான் நடக்கும். அப்படி நடக்கிறப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இது ப்ரோட்டான் சைக்கிள் மூலமாக நடக்குது. அதில் எவ்வளோ எனர்ஜி 27 எம்இவி நடக்குது ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸில் அப்படிங்கிறத பார்த்து முடிக்கிறோம். எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். இப்போ எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னால் என்ன? நார்மலாக ஒரு ஆட்டம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆட்டம்குள்ளே சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸுக்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், வெளியில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னாலே ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் தானா அப்படின்னா 1960 வரையும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். Till 1960s, it was thought that protons, neutrons and electrons are the fundamental building blocks of matter. But அதுக்கப்புறம் நடந்த சில ரிசர்ச்சஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நியூக்ளியஸை உடைக்கலாம், உள்ளுக்குள்ள ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும், அந்த ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸையும் நீங்கள் உடைக்கலாம். உடைக்கிறப்ப அதுக்குள்ளே இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கால் குவாக்ஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்? இது ஒரு பெரிய தியரி. இது கரெக்டாக தப்பா அப்படின்லாம் யாருக்குமே இன்னுமே தெரியாது. இது எல்லாமே தியரிஸ், இது டோன்ட் ஹவ் எனி விஷுவல் ப்ரூஃப். நம்ம கண்ணால் இது இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஒரு ஆட்டமே கண்ணால் பார்க்கறது கஷ்டம், அப்புறம் எங்கிட்ட இருந்த நியூக்ளியஸ் குவாக்ஸ் எல்லாம் பார்க்குறது. ஓகே, ஸோ ஒரு ப்ரோட்டான் நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை தான் குவார்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த குவார்க்ஸை பொறுத்தவரையும் there are 6 குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட், லீனியர் ஆக்சலரேட்டர், சர்ன், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அந்த ரிசர்ச்சஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமே அசம்ப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிசர்ச். ஓகே, கான்க்ரீட் ப்ரூஃபுங்கிறது எந்த சயின்டிஸ்டாலையும் டில் டேட் கொடுக்க முடியாத ஒன்று. அண்ட் குவார்க்ஸ் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப், டவுன், ஷார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப் அண்ட் பாட்டம் அண்ட் தேர் ஆன்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. மொத்தம் 6 குவார்க்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோட்டான் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன குவார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அது ப்ரோட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், proton is made up of 2 up quarks and 1 down quark. Neutron is made up of 1 up and 2 down quarks கொடுத்திருப்பான், ரைட்? பாருங்க, ஒரு அப் குவார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைட், அதனுடைய சார்ஜ் வந்து +2/3e. டவுன் குவார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா -1/3e. இதனுடைய காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் அது ப்ரோட்டானா நியூட்ரானா அப்படிங்கிறது, ரைட்? இப்போ நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப் குவார்க் 2 டவுன் குவார்க் இருக்கும். ப்ரோட்டானில் 2 அப் குவார்க் இருக்கும், 1 டவுன் குவார்க் இருக்கும். இப்போ இதனுடைய ஓவரால் சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா 2 -1 -1ங்கிறப்ப 2 - 2ன்னு வந்துடும். ஓவராலாக பார்க்குறப்ப இதனுடைய சார்ஜ் வந்து 0, அதனால தான் இது நியூட்ரான். இப்போ இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 2 + 2 -1ங்கிறப்ப 4 - 1 3ன்னு வரும். 3/3 அப்படிங்கிறப்ப 1ன்னு வரும். ஒரு சார்ஜ் இருக்குது, ரைட்? ப்ரோட்டானோட சார்ஜ் தெரியும், 1e அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? இப்போ பேஸ்ட் ஆன் தி குவார்க்ஸ் ப்ரெசென்ட் இன்சைடு தான் அது என்ன பார்ட்டிகல் அப்படிங்கிறத இந்த குவார்க் தியரி அப்படிங்கிறத ஒன்று வச்சு சொல்லியிருப்பான், குவார்க் மாடல் ஆக்சுவலி. ஓகே, ரைட். இப்போ இந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மோர் தேன் 20 நோபல் ப்ரைஸஸ் அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது அன்எக்ஸ்ப்ளோர்டு ஃபீல்டு. நம்ம நியூட்டன் காலத்தில் இல்லை, வெறும் ஃபோர்ஸையோ இதையோ வச்சுக்கிட்டு நோபல் ப்ரைஸ் வாங்குற லெவல்லாம் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் ரிசர்ச்னு போயிட்டாலே அட்டாமிக் லெவலில், குவாண்டம் லெவலில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும், ரைட்? நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட முடிச்சிருப்போம் இந்த லெசனை. நார்மலாக பேசிக்காக என்ன ஃபோர்ஸ்னால் ரொம்ப அடிப்படையான விஷயம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு மாஸ்க்கும் இன்னொரு மாஸ்க்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது இல்லாமல் நம்மளால் டே டு டே லைஃப் ப்ராசஸை கண்டினியூவே பண்ண முடியாது. நம்ம பிளானட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் பவுண்ட் டு த சன் த்ரூ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்ததாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது கூலம்பிக் ஃபோர்ஸ், மோஸ்ட்லி சார்ஜஸ் பேஸ் பண்ணியிருக்கு, மேக்னட்டிசம் பேஸ் பண்ணது. அண்ட் 2 நியூக்ளியான்ஸுக்கு நடுவில், நியூக்ளியஸுக்கு உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இது போக இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, அதை வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீக் ஃபோர்ஸ் ஆர் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு இது எங்கே பிளேயில் இருக்குது அப்படின்னா இட் கம்ஸ் டு பிளே இன் பீட்டா டிகே அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே,
இப்போ மொத்தம் எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஃபண்டமெண்டலாக என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிறோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிக், ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் அண்ட் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர்னு எடுத்துக்கிறோம். ரைட், இந்த 4 ஃபோர்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி பார்க்குறோம். இப்போ நார்மலாக நம்ம காலையில் எழுந்திரிச்சு வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னா, அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் இல்லைன்னா நம்ம அன்றாட வாழ்க்கை நடத்துறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருப்போம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் கார்பன் காலக்கணிப்புனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, பீட்டா சிதைவின் ஒரு முக்கியமான பயன்பாடு தான் கதிரியக்க காலக்கணிப்பு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் அப்படிங்கிறப்ப CO2 நம்ம உள்வாங்கிக்கிறோம், உயிர் உள்ள பொருட்கள் எல்லாம் உள்வாங்கிக்குது. அதில் 6C12 இருக்கும், 6C14 இருக்கும். இந்த 6C14ங்கிறது ஒரு கதிரியக்க தனிமம். அதனுடைய அரை ஆயுட்காலம் வந்து 5370 ஆண்டுகள்னு பார்க்குறோம். இயற்கையாகவே இதனுடைய தகவு வந்துட்டு 1.3 × 10⁻⁻12 இருக்கும். இது எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், நம்ம வளிமண்டலத்திலையும் சரி நம்மளுடைய உடல்லையும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு உயிரினம் வந்து இறந்து போகுது அப்படின்னா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய C14 அளவு நின்று போயிடும். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய C14 மட்டும் சிதைவடைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ அந்த குறிப்பிட்ட பொருளில் இறந்த உயிரினத்தின் உடலில் உள்ள 6C14 மற்றும் 6C12 விகிதம் நாளடைவில் குறைய தொடங்குறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த விகிதம் அறியப்பட்டால் மரமோ அல்லது உயிரினத்துடைய வயதை கணக்கிட்டுறது தான் நம்ம இங்கே கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒரு தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்கன்னா அதனுடைய வயது என்ன அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய கார்பன் C14 அளவை பொறுத்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அது உயிரோட இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பெரிலியத்தை ஆல்ஃபா துகள்கள் மோத செய்யும் பொழுது அதிக ஊடுருவு திறன் கொண்ட கதிர்வீச்சு வெளிப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம், கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு சயின்டிஸ்ட் போத்தே அண்ட் பெக்கர் அப்படிங்கிறவங்க. அது காமா கதிர்வீச்சுன்னு ஆரம்பத்தில் நினைச்சாங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. அது புரோட்டானை விட சற்று அதிக நிறை கொண்டிருந்ததுனால அது காமா கிடையாது. ஏன்னா காமாங்கிறது வெறும் ஆற்றல் மட்டுமே. அப்போ நிறையுள்ள துகள்கள்னால அது வேற ஏதோ ஒன்று. அந்த சமன்பாடை போட்டு அதை நியூட்ரான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஓகே, நியூட்ரான்களை பொறுத்தவரை அது அணுக்கருவுக்குள்ள நிலைத்தன்மை உடையது. ஆனால் வெளியில் வந்துச்சுன்னா அது நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். அது வந்துட்டு ஒரு புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் ஆன்டி நியூட்ரினோ எதிர் நியூட்ரினோவாகவும் பிரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நியூட்ரானுடைய ஆற்றலை வச்சு அது குறைவேக நியூட்ரான்கள், இந்த அளவு ஆற்றல் இருந்ததுன்னா குறைவேக நியூட்ரான்கள், இந்த அளவு ஆற்றல் இருந்ததுன்னா அது வேக நியூட்ரான்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து வெப்ப நியூட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதையும் இங்கே கொடுத்துருப்பான். அடுத்தது அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவுனா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். கனமான அணுவின் அணுக்கரு ஒன்று இரு சிறிய அணுக்கருக்களுடன் அதிக அளவிலான ஆற்றலும் வெளிப்படும் வண்ணம் பிளவுறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு. ஒரு கனமான அணுக்கரு உடஞ்சு சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா அதில் ஆற்றல் வெளிப்படும், நியூட்ரான்கள் வெளிப்படும். இது அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ பொதுவாக யுரேனியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூட்ரானால் நீங்கள் மோத செய்யும் பொழுது அதில் 90 விதமான வழிகளில் இந்த வினை நடக்கலாம். அதில் அதிகமாக நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்றில் 3 நியூட்ரான் வெளியில் வரும், இன்னொன்றில் 2 வரும். ரெண்டுலையுமே ஆற்றல் வரும். சராசரியாக நீங்கள் பார்க்குறப்ப 2.5 நியூட்ரான் வெளியில் வரும். இதை படத்தின் மூலமாக சொல்லியிருப்பாங்க. பிளவில் வெளிப்படும் ஆற்றலை கண்டுபிடிக்கிறதுக்கு வினைப்படு பொருள்களின் மொத்த நிறை எடுத்துக்கணும். வினை விலை பொருள்களின் மொத்த நிறை எடுத்து 2 நிறைகளையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறை இழப்பு ஏற்படும். அந்த நிறை இழப்பு தான் ஆற்றலாக மாறுது. அதற்கு நிகரான ஆற்றல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு யுரேனியம் உடையிறப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆற்றல் 200 MeV அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததா தொடர் வினைனா என்னன்னு சொல்லியிருப்பான். இந்த தொடர் வினைனா என்ன அப்படின்னா, ஒரு நியூட்ரான் ஒரு யுரேனியம் கூட மோதுறப்ப 3 நியூட்ரான் உண்டாகுது. அந்த 3 மறுபடியும் 9 நியூட்ரானை உருவாக்கும். அந்த 9 நியூட்ரான்கள் 27 நியூட்ரான்கள் உருவாக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ இது தொடர்ச்சியான ஒரு வினையாக இருக்கிறதுனால இதை தொடர் வினைன்னு சொல்கிறோம். இதில் 2 விதம் இருக்குது. கட்டுப்பாட்டில் உள்ள தொடர் வினை, கட்டுப்பாடற்ற தொடர் வினை அப்படின்னு சொல்லிட்டு. கட்டுப்பாடற்ற தொடர் வினை நியூட்ரான்கள் எண்ணிக்கை முடிவில்லாமல் பெருகிக்கிட்டே போகும். இது இங்கே பார்த்துருப்போம் இந்த மாதிரி நடக்குதுன்னு. இது எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு அணுகுண்டில் இதுதான் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். இதே இது ஒரு கட்டுப்பாடுள்ள வினை எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் நடக்குது, அணு உலையில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு பிளவின் போது 200 MeV ஆற்றல் வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு 100 பிளவைகள் ஏற்படுது அப்படின்னா அதில் எவ்வளவு ஆற்றல் 100வது படியில் இவ்வளவு பிளவைகள் ஏற்பட்டிருக்கும், அதில் வரக்கூடிய ஆற்றல் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அப்போ ரொம்ப அதிக அளவிலான ஆற்றல் ஒரு அணுக்கரு பிளவின் பொழுது ஏற்படுது அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிச்சிருப்போம். அணு உலைனா என்ன அப்படின்னா, அணுக்கரு உலை என்பது தற்சார்புடைய மற்றும் கட்டுக்குள் இருக்கும் வகையில் அணுக்கரு பிளவு நடைபெறும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஆரம்பத்தில் சிகாகோவில் முத இதை கொண்டு வர்றாங்க.
இப்போ கட்டுப்பாடுள்ள அணுக்கரு வினை நடக்கிறது இங்கே தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனுடைய முக்கிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள். எரிபொருளை பொதுவாக யுரேனியம் அல்லது புளுட்டோனியம் தான் பயன்படுத்துவோம். இயற்கையாக கிடைக்கிறதுல ரொம்ப கம்மியான அளவாக இருக்கும். அது 2லேருந்து 4% அதிகப்படுத்தி தான் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, தனிப்பான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வேக நியூட்ரான்களை குறைவேக நியூட்ரான்களாக மாற்றுவதற்கு உதவும் பொருள் தான் தனிப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக தனிப்பான்களை நம்ம எதெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா D2O கனநீர்னு சொல்லுவோம், டியூட்ரியம் மற்றும் கிராஃபைட்டை தான் தனிப்பான்களை பயன்படுத்துது. இப்போ அதனுடைய படம் வந்து இங்கே கொடுத்துருப்பான். உள்ளுக்குள்ளே யுரேனியம் கொள்கலன்களை வச்சுருப்போம். இங்கே தான் மாடரேட்டர் இருக்கும், தனிப்பான்கள் இருக்கும். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் உருவாகக்கூடிய வெப்பம் வந்துட்டு உள்ள குளிர் திரவத்தை அனுப்பிச்சு சூடான திரவமாக வெளியில் எடுத்து அதுலேருந்து நீராவியை உருவாக்கி சுழலியில் கொடுக்குறப்ப நமக்கு மின் ஆற்றலை பெறலாம், இல்லை வேறு வகையான ஆற்றல் எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். அதே தான் இந்த படத்துலையும் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கட்டுப்படுத்தும் தண்டுகள் இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு வினை நடைபெறும் வீதத்தை சரி செய்வதற்கு அல்லது கட்டுக்குள் வைப்பதற்கு கட்டுப்படுத்தும் தண்டுகள் பயன்படுது. பட் சராசரியாக பார்த்தீங்கன்னா 2.5 நியூட்ரான்கள் வெளியில் வருது. அதில் 1 நியூட்ரான் மட்டும்தான் பிளவை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம வடிவமைச்சிருப்போம். ஒருவேளை 1 நியூட்ரானுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது கட்டுப்பாடுலேருந்து கட்டுப்பாடு அற்றதாக மாறிடும். அது நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த தண்டுகளை வச்சு நம்ம கட்டுப்படுத்துகிறோம். பொதுவாக கேட்மியம் அல்லது போரான் இதையா நம்ம கட்டுப்படுத்தும் தண்டுகளாக பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக தடுப்பு அமைப்பு, ஷீல்டிங்னு சொல்லியிருப்பான். இது எதுக்காக அப்படின்னா இது ஒரு கான்கிரீட் சவர், ஒரு அணுக்கரு உலை இருக்குன்னா அதை சுற்றி ஒரு பெரிய கான்கிரீட் சவர் எழுப்பியிருப்பாங்க. 2லேருந்து 2.5 மீட்டர் தடிமன் உள்ள கான்கிரீட் சவரால் தான் இது இருக்கும். இது எதுக்காகனா உள்ளிருந்து வரக்கூடிய தீமை பயக்கும் கதிர்வீச்சுகளை தடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். கடைசியாக குளிர்விக்கும் அமைப்பு. இந்த குளிர்விக்கும் அமைப்பு என்ன பண்ணும்னா அணுக்கரு உலையில் உள்ள ஏற்படக்கூடிய வெப்பத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு பயன்படுது. இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்துட்டு என்ன மாதிரி பொருளாக இருக்கணும்னா நார்மலாக நம்ம நீர், கனநீர், திரவ சோடியம் பயன்படுத்துகிறோம். அதனுடைய தன்வெப்ப ஏற்பத்திறனும் கொதிநிலையெல்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய தன்மையாக கொடுத்துருப்பான். இப்போ நீராவியினால் சுழலிகள் இயக்கப்பட்டு மின்சார உற்பத்தி, உலைகளில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பான். நார்மலாக பவர் ரியாக்டர்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்து நீராவை உருவாக்கி அதன் மூலமாக மின் ஆற்றலை நம்ம பெற்றோம்னா அது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியாவில் எத்தனை இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு கனமான அணுக்கரு வந்து செதஞ்சு சின்ன சின்ன அணுக்கருகளாக மாறுது அணுக்கரு பிளவு. அதே இது அணுக்கரு இணைவுனா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குறைந்த நிறை கொண்ட அணுக்கருக்கள் இணைந்து அதிக நிறை கொண்ட அணுக்கருவை உருவாக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக அதனுடைய நிறை எண் வந்து 20 குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதிகமான ஆற்றல் தேவை, அந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். அப்போ வெப்பநிலை மிக அதிகமாக, அதாவது ஏறக்குறைய 10⁻7 கெல்வின் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாக இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வு அதனால வெப்ப அணுக்கரு இணைவு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அணுக்கரு பிளவு சாதாரண வெப்பநிலைகளே நடக்கும். அதே இது அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது அதிக வெப்பநிலைகள் மட்டுமே நடக்கும். இந்த அதிக வெப்பநிலைகள் பொதுவாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா விண்மீன்களில் தான் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ விண்மீன்களில் ஆற்றல் உருவாதல் எப்படி அப்படிங்கிறத இதன் அடிப்படையில் பார்க்குறோம். விண்மீன்களின் வெப்பநிலை கிட்டத்தட்ட 10⁻7 கெல்வின் அளவில் இருப்பதால் இயற்கையாகவே இங்கே அணுக்கரு இணைவு நடக்குது. இப்போ நம்ம சூரியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இணைந்து ஹீலியம் உருவாகும். சில விண்மீன்களில் ஹீலியம் இணைந்து மேலும் அதிக நிறைய தனிமங்களை உருவாக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வெப்பநிலை பொதுவாக 1.5 × 10⁻7 கெல்வின் இருக்கும். ஒவ்வொரு வினாடியிலும் இத்தனை கிலோகிராம் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுது. இவ்வளோ மாறினாலுமே இன்னும் 5 பில்லியன் வருஷத்துக்கு இந்த வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. இதில் என்ன வினை நடக்குது அப்படின்னா புரோட்டான் சுற்று வினை நடக்குது. சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சூரியனுக்கு உண்டான ஆற்றலுக்கான காரணம்னு சொல்லியிருப்பான். இப்போ புரோட்டான் வினைனா என்ன அப்படின்னா ஒரு புரோட்டானும் சேர்ந்து ஹீலியம் உருவாக்குறது தான் புரோட்டான் வினை. இப்போ இதை கொடுத்துருப்பான் 1H1 + 1H1 1H2 E + நியூட்ரினோ ஃபார்ம் ஆகுதுன்னு. இப்போ மறுபடியும் 1H1 + 1H2 சேர்ந்து 2He3 ஃபார்ம் ஆகும். 2He3யும் 2H3யும் சேர்ந்து 2He4 உண்டாகும். இப்போ ஹைட்ரஜன் சேர்ந்து மொத்தத்தில் எனக்கு ஹீலியம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் ஏகப்பட்ட ஆற்றல் வெளியே வருது. இந்த ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா 27 MeV அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது அடிப்படை துகள்கள். சாதாரணமாக அடிப்படை துகள்கள் அப்படின்னாலே புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் நம்ம சொல்லுவோம். அதுதான் ஒரு அணுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் 1960 வரையும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த அணுக்கருவியை உடைக்கலாம். உள்ளுக்குள்ளே அணுக்கரு துகள்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புரோட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் குவார்க்குகள் அப்படிங்கிற துகள்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. இந்த குவார்க்குகளில் மொத்தம் 6 வகை இருக்குது. மேல் குவார்க், கீழ் குவார்க், கவர்வு குவார்க், புதுமை குவார்க், உச்சி குவார்க், அடி குவார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. மேல் குவார்க்கின் மின்னூட்ட மதிப்பு வந்து +2/3E, கீழ் குவார்க்கின் மின்னூட்ட மதிப்பு -1/3E.
இப்போ ஒரு புரோட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேல் குவார்கள் மற்றும் ஒரு கீழ் குவார்கள் ஆக்கப்பட்டிருக்கும். அதே போல் ஒரு நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கீழ் குவார்கள் மற்றும் ஒரு மேல் குவார்கள் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரியும். ஒரு புரோட்டானுக்குள்ள 2 அப்பு ஒரு டவுன் இருக்கும். இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா 2 + 2 - 1, 4 - 1 தான் 3, 3/3 1ன்னு வந்துடும். இப்போ 1e அப்படிங்கிறது புரோட்டானுடைய மின்னூட்டம். அதே இது இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அப் 2 டவுன். இப்போ 2 - 1 - 1ங்கிறப்ப 2 - 2 0. அப்போ மொத்தமாக இதனுடைய மின்னூட்டம் சுழின்னு வந்துடும். இப்போ இது என்ன மாதிரி குவார்க்குகள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அது நியூட்ரானா புரோட்டானா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறான். அடுத்ததாக இயற்கையின் அடிப்படை விசைகள். சாதாரணமாக அடிப்படை விசைகள் அப்படிங்கிறப்ப மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு நிறைக்கும் இன்னொரு நிறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை. ரெண்டாவது மின்காந்த விசை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அணுக்கரு விசை மற்றும் மென் விசைன்னு சொல்லுவாங்க. இந்த அணுக்கரு விசைங்கிறது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, மென் விசைங்கிறது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 4ம் தான் இயற்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை விசைகள். இப்போ நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில் இந்த 4 விசைகளையும் தினம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், ஒன் வே ஆர் அனதர். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. மின்காந்த விசை இல்லை அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் கரண்ட்லேருந்து எங்கே போனீங்கனாலும் மின்காந்த விசையின் அடிப்படையில் தான் இருக்குது. அணுக்கருக்கள் எல்லாமே நம்ம உடலே ஏகப்பட்ட அணுக்கருக்களால் செய்யப்பட்டிருக்கு. அதில் மென் விசையும் அணுக்கரு விசையும் இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த அடிப்படை விசைகள் அனைத்தும் நம்ம அன்றாட வாழ்க்கை பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருப்பாங்க. And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. Nandri.